Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. I am Vetrichevi from Chemistry Simplified Tamil. Okay, இன்னைக்கு நேரா டாபிக் வந்து ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அப்படின்னு சொல்லி நாமென்க்ளேச்சரில் வந்து நான் வந்து எல்லாம் பேசிக்காக ஒன்று நடத்த போல மெயின் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறத மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது இஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா வெரி சிம்பிள் பேசிக்காக என்னென்னு பார்த்துக்கிறோம். ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். If the monohalogen derivatives of alkanes are named as haloalkane, the names are written by prefixing the word. The names are written by prefixing the word halo. அதாவது முன்னாடி கொடுக்குறாங்க. The name of the alkane corresponding to the longest continuous carbon chain holding the halogen atom. In the case of the branched chain alkane, the following rules are followed. Branched chain அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். லாங் செயின் வந்து ஹாலோ முன்னாடி கொடுங்க, அவ்வளோதான். Select the longest continuous chain containing the carbon atom or halogen atom. Name it as a parent chain. If a double or triple bond is present, as a parent chain must contain. Okay, இப்போ parent chain நீ ஐடென்டிஃபை பண்ணுற டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா ஹாலஜன் இருக்கிறதுனா கண்டினியூஸ் செயின் தான் parent chain. Number 2. Number of carbon atom of the parent chain beginning from the end nearer to the first substituent regardless of whether it is a alkyl or halo group. இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். அதாவது நம்பரிங் வந்து நீ பண்ணும்போது the nearest first substituent என்னவா இருக்கலாம்னா alkyl group ஹாலஜன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. it can be a alkyl group also. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல 1 2 கொடுக்காங்க, ரெண்டாவதுல வந்து எனக்கு alkyl group தான் இருக்குது. ஹாலஜன் இருக்கணுங்கிறது ஆப்போசிட் சைடில் வரல. அதே மாதிரி இந்த சைடில் வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 3ல வந்து உனக்கு அல்கைல் இருக்குது, ஆனால் செகண்டில் ப்ரோமர் இருக்குது, ஆனால் இந்த சைடில் வந்து இருக்கிறோம். ஸோ த நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் எய்தர் இட் மே பி அல்கைல் ஆர் ஹாலோ. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். If 2 or more substituents are present on the parent chain, they are named in the alphabetical order along with the appropriate position. அதாவது எழுதும்போது alphabetical order எழுதுங்க, appropriate position. நம்பரையும் கொடுக்கும்போது த நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் அவ்வளோதான் பார்க்கணும். ஓகேவா? It may be noted that di, tri, tetra, etc. are not considered for comparing the substituent for alphabetical purposes. அப்போ அந்த இடத்துல வந்து ஆல்ஃபபெட்டில் இதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணாத. டை, ட்ரை, டெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் டி வந்து முன்னாடி வந்திருக்கு, டி பின்னாடி வந்திருக்கு, டெட்ரா. அதனால திஸ் இஸ் need not consider while for the what is called alphabetical position. alphabetical நீ செலக்ட் பண்ணும்போது இதே வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்காத. இவ்வளோதான் இங்கே பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளோட சீர ஒரு வெறும் மூணு எக்ஸாம்பிள்ஸ் தான் வச்சுருக்கேன். வெரி எது காம்ப்ளிகேட்டடோ அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வெஜ்ஜி ஃபார்முலாவில் இருக்குது, இது வந்து டாட்டர் லைன்ஸில் இருக்குது, இது வந்து வெஜ்ஜி ஃபார்முலா. அப்போ இது என்ன அப்படின்னா மெத்தில் குரூப், இது ஹாலஜன். ஸோ இந்த சப்ஸ்டிட்யூயன்ட் ரெண்டுமே ஒன்று பிளேனுக்கு மேலே இருக்குது, இன்னொன்று பிளேனுக்கு கீழே இருக்குது. அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ட்ரான்ஸ், அது சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹாலஜனுக்கு நீங்கள் வந்து என்னது லோயஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 எழுது. அப்போ நீ எழுதும் பொழுது என்ன பண்ணுற, 1 trans 1 chloro 3 methyl cyclopentane 1 chloro 3 methyl cyclopentane. இந்த படம் எதுக்காக போட்டோம்னா டிரான்ஸ்னா என்ன எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒன்லி 3 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு. ஓகே, நவ் கம்மிங் டு திஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பரிங் பாருங்கள் இப்படி வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அது ஆப்போசிட் சைடில் நம்ம நம்பர் பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஆப்போசிட் சைடில் நம்பர் பண்ணி கொடுக்குறேன். நான் லெட் மீ இது ஆப்போசிட்டில் இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிறதால கலர் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? கலர் மாற்றி நான் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி நம்ம வரணும் பாருங்களேன். 1 2 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். எஸ், இப்படி பாருங்கள். சப்போஸ் இப்படி நீ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 1 2 இங்கே 3 இங்கே 4 இது வந்து 5 6 7. ஓகே, கெப்டே.
இப்போ இப்படி இருந்தால் நம்ம என்ன பேர் வைப்போம்னு பாருங்கள். இப்படி நீங்கள் வச்சுருந்த அப்படின்னா நீ என்னென்னா புரோமோ தான் கொடுப்போம். தெரியல சொல்ல 4,4 டைப்ரோமோ 4,4 டைப்ரோமோ எழுதிக்கோ 4,4 டைப்ரோமோ. ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். 4,4 டைப்ரோமோ. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து குளோரோ. அப்போ அதுதான் நம்ம கொடுக்குறோம் 1 குளோரோ 1 குளோரோ. அதுக்கு அடுத்தது 3 சைக்ளோ ப்ரோபைல் கெப்டேட். ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல ஹேலஜன் ஆரம்பிக்குது, அதனால நீ அப்படியே ஆரம்பிச்சு போயிடுவேன். ஓகே, இப்போ இதில் என்ன உனக்கு அப்படின்னா இந்த லோயஸ்ட் லோக்கல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், நோட் பண்ணுறோம். 4 4 1 3 புரியுதுங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணும்பொழுது 4 எடுத்து ஆட் பண்ண பாருங்க. ஸோ நான் 4 4 8 9 10 11 12 கிடைக்கிறது. வேற இதில் ஆட் பண்ணுங்க 4 4 1 5 4 4 8 9 10 14 கிடைக்கிறது. 4 4 8 9 10 14. இது 4 4 8 1 2 9 10 12. அப்போ எம்எஸ்சி இதுதான் லோயஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. லோயஸ்ட் லோக்கல் வராது. என்ன அப்படின்னா உங்களுக்கு திஸ் ஒன் இது எது வருது, இந்த ஹேலஜன் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிறதுல அது வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிற அந்த நாலேஜோட நம்ம எல்லாத்துக்குமே லோயஸ்ட் லோக்கல் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். புரியுதுங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு எஸ். இப்போ நாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பேர் எப்போது எஸ் யூஷுவல் பேர் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கெப்டேன் இது புரோமின் ஃபஸ்ட்டு கொடுங்க 4,4 டைப்ரோமோ. அதுக்கு அடுத்தது 1 குளோரோ. அதுக்கு அடுத்தது 5 சைக்ளோ ப்ரோபைல் கெப்டேன். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாங்கஸ்ட் செயினில் இதுதான் லாங்கஸ்ட் செயின். ஹேலஜனுக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பார்க்கக்கூடாது. தட் இஸ் சிம்பிள் ஒன் ஒன்லி. இப்போ நம்ம அடுத்தது அந்த லாஸ்ட் ஒன் இதில் என்ன இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லா பாருங்கள். எஸ், இந்த இடத்துல இந்த இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இப்படி வர்றப்ப தான் உனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரான்ச்சிங் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ இதில் இது ஒரு பிரான்ச்சு, இது வந்தோம்னா 2வது பிரான்ச்சு, இது வந்தோம்னா உங்களுக்கு 3வது பிரான்ச்சு. ஸோ இதில் உனக்கு 3 பிரான்ச்சிங் இருக்குது. அதனால திஸ் நம்பரிங் இஸ் கரெக்ட். இப்போ நீ வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம லெட் மீ கோ டு தி அனதர் மெத்தடாலஜி. இப்போ நான் உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறேன். எஸ், இப்போ இதில் நீங்கள் போடுறீங்க CH2 CH2 BR. இந்த இதில் இப்படி வருது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த இடத்துல சேர். இப்போ இதை நம்ம வேறு மாதிரி நம்பரிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணியிருக்கிறது இப்படி. சரி மிஸ் இப்படி பண்ணலாம். இப்போ கார்பன் நம்பர் 1 தானே, அப்போ நம்ம இங்கே ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னா 2 3 4 5 6 உனக்கு இருக்கிறது 6 கார்பன். ஓகேவா? இப்போ வேறு இது பார்க்கலாம் அப்படின்னா வேறு மெத்தட் ஆஃப் நம்பரிங் பார்க்கலாம். அதே தான் போட்டு காட்டுறேன். Cl எஸ். வேறு என்ன மெத்தடிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் நம்ம இங்கே இதில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேறு கலர் கொடுக்குறோம். எஸ், இதில் ஆரம்பிக்கலாமே. 1 புரோமின் தானே, ஏன் நம்ம வந்து 1 குளோரின் சூஸ் பண்ணணும், ஏன் 1 புரோமின் சூஸ் பண்ணால் என்ன அப்படி சொல்லணும்னு கேட்பீங்க. சரி, அதை போடுவோம். 1 2 3 4 4 5 6. இப்போ உனக்கு எவ்வளோ வருது? இதுலேயும் 6 கார்பன் தான் வருகிறது. ஓகேவா? ஆர் யூ கிளியர்? எஸ். வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். இப்போ இதில் வந்து 6 கார்பன் எத்தனை பிரான்ச்சிங், இந்த இதில் வந்தீங்கன்னா 6 கார்பன் 2 பிரான்ச்சிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 பிரான்ச்சிங். இதில் வந்தோம்னா 6 கார்பன் 2 பிரான்ச்சிங். ஓகே, இதில் வந்தோம்னா உனக்கு 7 கார்பன். இது how many branching? 1
2 3 branching 7 கார்பன் 3 branching. அதனால தான் நம்ம இங்கேருந்தும் ஆரம்பிக்கல, ஓகே, இங்கே இந்த இடத்துல இதில் இருந்தும் ஆரம்பிக்கல. ஓகே, இந்த சைடு உனக்கு வந்து புரோமினா ஒன்று குளோரினா இங்கே ஆரம்பிக்கணும், இல்லை புரோமின் இங்கே ஆரம்பிக்கலாம். ஆனால் இது என்னென்னா புரோமீனுக்கும் ஆரம்பிக்கல, நல்ல கவனிங்க, புரோமீனுக்கும் ஆரம்பிக்கல. எஸ், தே ஆர் நாட் ஸ்டார்டட். இந்த இடத்துல பாருங்கள் குளோரினோட வருதா, திஸ் ஒன், இந்த இடத்துல இது வந்து புரோமின், இது குளோரின் அடிப்படையாக வச்சு ஆரம்பிக்கல, புரோமீனுக்கும் ஆரம்பிக்கல, தே ஆர் நாட் ஸ்டார்டட். அப்போ எதில் வந்துருக்கு பாருங்கள், ரெண்டுமே இல்லாத வெறும் ஜென்ரல் கார்பனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீ வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, சின்ஸ் இட் இஸ் கண்டெய்னிங் 7 கார்பன் யூ ஆர் டேக்கிங். அப்போ வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம மைண்டில் கொடுக்கணும். எந்த பாயிண்ட் அப்படின்னா திஸ் இஸ் இந்த பாயிண்ட், வேர் இஸ் regardless this point only. I want to show the second point. நல்லா பார்த்துக்கோ, செகண்ட் பாயிண்ட், regardless of whether it is alkyl or halal group, number the carbon atom of the parent chain beginning from the end nearer to the first substituent, regardless of whether it is alkyl or halal group. அதாவது நெக்ஸ்ட் டு நியரிங் டு த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட். நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட்னா அது பக்கத்தில் இருக்கணும், மெத்திலாக இருந்தாலும் பரவாயில்லை. இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட், இதுனா நியரர் டு த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட், இது வந்து ஹாலஜனாக இருக்கிறது. ஸோ வாட் இஸ் த ரூல் இஸ் இட் ஷுட் பி நியரஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட். அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுவீங்க, நம்பரையும் முடிச்சுட்டா மற்றபடி யூஷுவல் யூ கேன் ரைட் இட் வெரி சிம்பிள். ஸோ நவ் வாட் இஸ் இட், the bromine is coming first, am I correct? So now let us write here bromine first இருக்கிறத அதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இது பாருங்க, இது ஒரு பிரான்ச் செயினாக வச்சுக்கோ, இது பிரான்ச் செயின். அஃப்கோர்ஸ் இதுதான் கண்டினியூஸ் லாங் செயின், வந்து உனக்கு இதுதான் கண்டினியூஸ் லாங் செயின். பிரான்ச்சிங் எங்கே இருக்கு, 4ல் இருக்குது. ஸோ அந்த 4 இங்கே ஓப்பன் போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வரும்போது நீ இப்படி தான் கொடுக்கணும். அதாவது இது பிரான்ச்சிங் வரப்போ எது அட்டாச் ஆகிருக்கோ அதுலேருந்து தான் நம்ம வரைக்கும். இப்போ வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் வந்து மரம் வரைகிறேன், இங்கேருந்து ஒரு பிரான்ச் வருது அப்படின்னா நம்பரையும் கொடுக்கும்போது உள்ளே இருந்து தான் நீ என்ன பண்ணணும், அந்த நம்பரையும் கொடுக்கணும். அப்போ அது மாதிரி கொடுக்கும்பொழுது 1 2 பிரான்ச்சிங். அப்போ அதே மாதிரி இது வந்து ஒரு கார்பன் இருக்குது மெத்தில், அந்த ஒன்றுத்துலேயே இது இருக்குது, அவ்வளோதான். ஸோ 2 கார்பன் இருக்கிறதா அது வந்து என்னது எத்தில், இது ஒரு கார்பன் இருக்கிறதா அது என்னது மெத்தில். புரிஞ்சுங்க நம்பர். இப்போ பாருங்கள் 4வது கார்பனில் இருக்குது, அதனால் 4 பிரான்ச்சிங் 2 புரோமோஎத்தில், 3 பிரான்ச்சிங் குளோரோமெத்தில், ஒரு கார்பன் குளோரோமெத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது சாதாரணமாக மெத்தில் குரூப், அதனால 2 மெத்தில் கெப்டேன். இதில் வந்து என்ன நாலேஜ் நான் உனக்கு டீச் பண்ணியிருக்கேன்னா, சைட் செயினுக்கு நீங்கள் எப்படி நம்பரிங் கொடுக்கணும். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்ன வித்தியாசமான ரூல், ஹாலஜன் தான் ஹாலஜன் செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். நவ் நம்பரிங் இஸ் the which is having the very next to the first substituent, அவ்வளோதான். that is the rule. okay, தேர்ட் ஒன் வந்து அந்த சைட் செயினுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்குறதுங்கிறத இதில் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் இது மாதிரி வெரி டிஃப்ரெண்ட் நாலேஜோட நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். பார்த்துட்டு கொஞ்சம் give the like and share and subscribe it. Thank you students. We will see in the next video.